ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு நேற்று வந்துட்டு ஒரு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதோடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது வந்துட்டு அந்த அந்த மூவிலையும் அப்புறம் வந்து இப்போ ஜென்ரலாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க நம்ம கடவுளை பற்றி அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல வந்தேன். இது பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாஷையுமே தெரியும். எல்லா பாஷையுமே வந்துட்டு அவருக்கு தெரியும். அந்த அந்த மூவியில் வந்துட்டு இந்த சீன் வந்துட்டு வரும். என்னென்னா பாபா வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்துட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்துட்டு அந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி வந்துட்டு பாபாட்ட வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த லாங்குவேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா கணபதியாக அவர் வந்து தெரிவார் அந்த பேரண்ட்ஸுக்கு. சரிங்களா? வந்து அதுதான் நான் சொல்கிறது. பார்த்திங்கன்னா எல்லா நம்ம எந்த கடவுளை நம்ம வந்து நினைக்கிறோமோ, எந்த குருக்கள் நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு நினைக்கிறோமோ அதுவாக அவர் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. காட்சி வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா? அந்த பக்தர்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நல்ல மனதுக்கு இறைவன் நம் குடும்பத்தை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பாபாவுடைய வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா, மசூதியில் வந்துட்டு தங்க வந்துட்டு அந்த பாபாவுக்கு வந்துட்டு அந்த இடம் வந்து கிடைச்ச உடனே நான் அந்த அம்மா வந்துட்டு பாபாவுக்கு அந்த அந்த தங்குறதுக்கு வந்துட்டு இடம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த அம்மா வீட்டை வந்துட்டு ஒரு ஸ்வீட் செய்வோம் இல்லையா, நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு நடந்தால் ஒரு ஸ்வீட் செய்வோம் இல்லையா, அது மாதிரி அந்த அம்மா வந்துட்டு பாபாவுக்கு வந்து தங்குறது அந்த பிளேஸ் வந்து கிடைச்ச சந்தோஷத்தை அந்த அம்மா வந்து நம்ம வந்து ஒரு போலீஸ் செய்து போலீஸ் செய்து பாபாவுக்கு வந்து கொடுப்பாங்க. பாபா வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு பார்க்க வந்துட்டு வந்தப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு என்னம்மா நீ எப்பயுமே சாப்பாடு வந்து கொண்டு வந்து தருவே, எனக்கு ஏன் வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் வரல அப்படிங்கும் பொழுது பாபா வந்துட்டு நான் வந்து வந்து பாபாக்காக அவங்க வந்து உங்களுக்காக நான் வந்துட்டு இந்த ஸ்வீட் வந்துட்டு செய்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. செய்து நான் வந்துட்டு கொண்டு வந்து தரலாம் அப்படின்ட்டு இருந்தேன், அதான் உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுது அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு என்ன சொல்வார், என்னென்னா அவர் வந்து ஒரு துறவி, என்ன அவர் மேலே வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஒரு பாசம் வந்துட்டு அந்த அம்மா காமிச்சதுனால அவர் வந்துட்டு என்ன வார்த்தை சொல்வார்னா, உன்னுடைய நல்ல மனதுக்கு இறைவன் உன் குடும்பத்தை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்வார். சரிங்களா? அப்போது நம்ம எல்லாக்கிட்டையும் வந்துட்டு இருக்க வேண்டியது வந்துட்டு என்ன, நல்ல மனம் வந்துட்டு இருந்தால் அது 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 ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாக்கிட்ட வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அப்போது வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு கஷ்டப்படுற யாருக்கிட்ட யாராவது பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு ஒரு ஆழத்தில் வந்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யணுங்க. இதெல்லாம் நம்ம செய்யணும். சரிங்களா? வந்து ஒரு ஒரு துன்பத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க இல்லை யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியுது அப்படின்னா அதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடமை. நம்மளாம் வந்து ஒன்றா தானே இருக்கோம். நம்ம வந்து ஒரே பிளேஸில் தான் நம்மளாம் இருக்கோம் இல்லைங்களா? அப்போது அந்த அம்மா வந்துட்டு இதெல்லாம் வந்து செய்வாங்க. அந்த ஊரில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் இல்லைங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பாபாவுக்கு வந்துட்டு ஒரு அந்த காவிக்கு அந்த துறவி ட்ரெஸ்ஸு வந்துட்டு கொண்டு வந்து தருவாங்க. கொண்டு வந்து தருவார் வந்துட்டு ஒரு பக்தர் வந்துட்டு கொண்டு வந்து தருவார். அப்போது அவங்க வந்துட்டு என்ன சொல்லி கொடுப்பாருன்னா,
நீங்கள் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து இதே ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்களே, அதனால் உங்களுக்கு நான் வேறு ட்ரெஸ் வாங்கி கொண்டு வந்து தச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் அந்த 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 பக்தர் கொடுப்பார். அந்த அந்த பக்தர் கொடுப்பாரு. பாபா அதை வாங்கிப்பார். சரிங்களா? அப்புறம் அந்த 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 கூட கூட இருக்காங்க இல்லையா, அந்த ராதாகிருஷ்ணம்மாங்கிற அம்மா, அந்த அம்மா சொல்லுவாங்க, பாபா நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போது பாபா சரி அப்படின்னு தான் சொல்வார். அப்புறம் நான் நான் நீ நான் நான் மாதக்கணக்காக அவர் மாதக்கணக்கானா நான் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் 3 மாதமாக நான் குளிக்காமல் கூட நான் இருந்திருக்கேன். ஆனால் என் மேலே அந்த ஒரு துர்நாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்பார். அந்த அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லும். ஏன் 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 என் மேலே அந்த துர்நாற்றம் வரல அப்படின்னு கேட்பார். அந்த அம்மா அமைதியாக இருப்பாங்க. அப்போது அவர் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உள்ளே இருக்கிறது தான் வெளியில் அப்படி சொல்லுவார். உள்ளனா என்ன? நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மா. சரியா? நம்முடைய மனம் உள்ள நம்முடைய மனத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்முடைய உடம்புல அந்த அழுக்காகவும் அந்த ஒரு கசடாகவும் வெளியே வருது. சொல்ல புரியுதுங்களா? இதுதான் அவர் சொல்லுவார். உள்ளே இருக்கிறது தான் வெளியே. உள்ளே நம்ம மனது சுத்தமாக இருக்குன்னா உடம்பும் சுத்தமாக இருக்குமா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் இது புக்கில் இருக்குது. நான் ஒரே டயத்தில் பார்த்தீங்கன்னா, சிவன் அப்படின்ட்டு ஒருத்தர் அவருக்கு பூஜை செய்வாங்க, ஒரு பூசாரி. சரிங்களா? அதே மாதிரி அவர் முஸ்லீமு அப்படின்ட்டு ஒரு ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா குரானை ஓதுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த குரான் ஓதுறதும் இல்லை, அதே மாதிரி அந்த அந்த இந்துக்களுடைய வேத நூல் பகவத்கீதையை படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தை நடந்திருக்கு. சரிங்களா? அவர் இருந்த அந்த இடத்துல அவர் அந்த அவரை பார்க்க வரவங்களை அவர் தடுத்ததே கிடையாது. அவர் யார், எந்த பக்தர்கள் எந்த மாதிரியாக அவர் நினைக்கிறாங்களோ அதே மாதிரியே அவர் வழிபடுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்காரு. சரிங்களா? நான் கொல்ல கூட சதி நடந்தது கூட சொன்னேன் இல்லையா? அப்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி அவர். சரிங்களா? கடவுளுக்கு ஈக்குவலானவர் அவர். என்ன அவரை கொல்ல முடியுங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறியாமையில் செய்கிற வேலைகள் இதெல்லாம். அவருடைய பார்வையிலே பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களிலேருந்து இது தப்பிக்கிறதுங்கிறது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே கிடையாது இல்லைங்களா? சரி, அந்த மாதிரி அவருக்கு கொலை செய்ய வந்தவங்களுக்கு கூட அவர் அவங்களுடைய மனதை மாற்றி அவர் நீங்கள் நல்லா இருப்பீங்க, போங்க, இந்த மாதிரி இது செய்யாதீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு அவர் ஆசீர்வாதம் தான் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதாங்க, யார் எப்படி இருந்தாலுமே சரி நம்மளாக இருக்கணும். என்ன அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க குணங்களை அவங்கவுங்களுடைய செயல்களை அவங்கவுங்க செய்கிறாங்க. நம்மளுடைய குணங்களையும் நம்மளுடைய செயல்களையும் நம்ம சரிவர செய்யணும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய பாபா, நம்ம பாபா பக்தர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் பார்த்திங்கன்னா, அப்போ தான் நம்மளை மற்றவங்களுக்கு நம்ம தனியாக தெரியும். சரிங்களா? நம்ம யாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எல்லாமே நான் சொல்லிட்டேன். நான் அந்த மூவியில் இருக்கிறது
ஆ ஓகே. ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி. இது வந்து சொல்ல வந்து விட்டுட்டேன். என்னென்னா நம்முடைய பாபா வந்துட்டு அந்த நாய்க்கு வந்துட்டு அந்த அம்மா சாப்பாடு வந்து போடுவாங்க இல்லைங்களா? போன நேத்தி போட்டதில் அந்த மூவி பற்றி சொன்ன பார்த்தீங்களா? அதில் பாபா வந்துட்டு அந்த நாய் சாப்பிட்டதை பார்த்து வந்து நான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, எனக்கு வந்து வேண்டாமா சாப்பாடு. சாப்பாடுனா அந்த நாய் சாப்பிட்றதே எனக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாபா சொல்லுவார். சரிங்களா? இது இது வந்துட்டு சாத்தியமா அப்படின்னா இதெல்லாம் சாத்தியம்தான். நம்ம வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் கூட வந்துட்டு இருக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி இந்த நோய்கள் வந்துட்டு வர்றது, இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மைண்டு தான், நம்முடைய மனம்தான். நம்முடைய மனதில் நம்ம தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி அதுக்கான தீர்வு கிடைக்காம நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்முடைய உடம்பு வந்து பாதிக்குது என்ன. அதனால நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா, பாபா வந்துட்டு சொன்ன மாதிரி அவரு வந்துட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, மனம் நிறைந்தால் போதும் என்னுடைய வயிறு வந்துட்டு அம்மா மனதுக்கும் நம்ம பாடிக்கும் வந்துட்டு சம்மந்தம் இருக்குது இல்லைங்களா? அதை தான் அவர் வந்து மறைமுகமாக சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போது நம்முடைய மனதை நம்ம நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம வந்துட்டு கவனத்தை செலுத்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு எந்த எந்த அந்த உடல் பாதிப்புகள் எல்லாம் வந்துட்டு தன்னால் சரியாக போயிடும். சரிங்களா? அதெல்லாம் வந்துட்டு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா? அதுதான் பாபா வந்துட்டு அந்த அந்த இது அந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு வந்து சொல்ல வந்த கருத்து அது. ஓகேங்களா? ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி.